மேல இருக்கிற அக்கறையில தாங்க இப்படி பேசுறோம். போதுங்க, என் பொண்ணு மேல அக்கறை காட்டுறதுக்கு நான் இருக்கிறேன். நீங்க கிளம்புறங்க. வாங்க, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, பஞ்சாயத்துக்கு வாங்க. வாங்க. அப்பா, என்னப்பா இது? என்னென்னமோ சொல்றாங்க. புரியலம்மா. அவங்க ஏதோ பேசிட்டாங்களே, பதிலுக்கு பதில் பேசிட்டேன்னு தவிர அங்க என்ன நடந்திருக்கோம்னு மனசு கருத்து அடிச்சுக்குதுமா. சரோவ நினைச்சதாப்பா எனக்கு கவலையா இருக்கு. பாவம், அவ மனசு உடைஞ்சு போயிருப்பா. அப்பா, நீங்க உடனே கிளம்பி அங்க என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வாங்கப்பா. ஏன்பா, மாமா போலீஸ் புடிச்சிட்டு போற அளவுக்கு அப்படி என்னப்பா தப்பு பண்ணிருப்பாரு? இத பாருமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் வர்ற அளவுக்கு அவர் ஒன்றும் தப்பு பண்ணிருக்க மாட்டார். மாமா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஒருவேளை மாணிக்கமே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு தெளிவில்லாத ஆள் கிடையாது. சரி, பிள்ளையெல்லாம் சொல்லுது, போய் தான் பார்த்துட்டு வந்துருங்களேன். ஆமாப்பா, நீங்க போனா தான் சரோக்கா மனசுல ஒரு தெம்பு வரும். சரி, நான் உடனே கிளம்புறேன். ஆ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் வரேன். ஹலோ சுந்தரம், நான் தான் சிதம்பரம் பேசுறேன். நான் சுந்தரம் தான் பேசுறேன். சுந்தரம், என் மாப்பிள்ள மாணிக்கத்தை சாரா எங்க இடத்துல சொல்லு, போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஆமா, தற்சமயம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஒன்னும் பதட்டப்படாத. சுந்தரம், மாணிக்க அந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் போறவர் இல்லப்பா. விடுப்பா, எனக்கு தெரியாத, ஏதோ கெட்ட நேரம் நம்மள போட்டு படுத்துது. ஆமா, இது ஒன்னும் பெரிய பிரச்சனையாயிராத. நான் தான் சொன்னேன்ல, வேணும்னா உன் திருப்திக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? வேணாம்ப்பா, பாவம், அவருக்கு இதை பத்தி என்கிட்ட பேச தயக்கமா இருக்குங்க. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். சரி, கிளம்பி வா, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறதுக்கு லாயரை வர சொல்லியிருக்கேன். ஆமா, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு? அங்க மாணிக்க தங்கச்சிய பொன்பாக்க இந்த ஊர்ந்து ஒருத்தர் போயிருந்தாரு. வந்தவர் இதை சொன்னாரு, கேட்டதும் ஆடி போயிட்டேன்பா. உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, இப்ப தெரிய வேணாம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் வந்து சொல்லிட்டாங்களா? வந்தவங்க அறவுரையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை விட்ட பத்தி கண்டபடி பேசிட்டாங்க. நானும் கோபத்துல பதிலுக்கு பேசிட்டேன்பா. சரி, புறப்பட்டு வா, மத்தத நேர்ல பேசிக்கலாம். நான் வரேன்ப்பா, கொஞ்சம் பாத்துக்க. போன்ல உன் மாமனார் தான் உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி, தொழில் தான் விவகாரம். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த போது உன் தங்கச்சி எங்க போயிட்டா? என்னப்பா கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்கேன். இல்லையா, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறது முதல்லயே சொல்லிட்டா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்திட்டேன். அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கும் போது வீட்டுக்கு வராம இருந்தா எப்படிப்பா? என்ன பிள்ளை வளர்த்திருக்காங்க. சேச்சே, இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு. இல்லையா, அவளுக்கு பிடிக்கலனாலும் காலேஜ் முடிச்சு நேரா வீட்டுக்கு வரதா தான் இருந்திருக்கா. கூட படிக்கிற பிள்ளைங்க தான் ஏதோ சொல்லி மனசுக்கு எடுத்துருக்குதுங்க. அட போப்பா, உன் தங்கச்சிக்கு எங்க போச்சு புத்தி? மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விடு, உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமா, அதே நேரத்துல லாரியில சாராயம் இருந்துச்சுன்னு எப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அது வந்து என்ன தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. ஏன்னா மாட்டிக்கிட்ட பிரச்சனையில இருந்து நாம வெளியில வரணும்ல. இல்ல, மார்க்கெட்ல தொழில் போட்டி, அதனாலதான் யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. மாட்டி விட்டாங்கன்னா யாரு? எனக்கு எதிரின்னு யாரும் பெருசா இல்ல. எனக்கு சந்தேகம்லாம் சிவசாமியும் ரமேஷ் மேலேயும் தான். சரி, அப்படியே இருக்கட்டும். எப்படி ஏதுன்னு விசாரிச்சியா? இனிமேதான் விசாரிக்கணும். பழனி, இங்க வா. இந்த இத ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிரு. சரிங்க. நீ போ. சரிங்க.